அடுத்த சகோதரர் கேட்டிருக்கிறாங்க, மனைவி சிறு வயதாக இருந்தால் கணவன் முடிக்கு டை அடிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. பாவம் அந்த சகோதரர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க கூட தெரியுது. அதாவது இந்த கேள்வி இப்படி பின்னாடி பாருங்க, ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கறாங்க, யார சொல்லலாம், என்னுடைய தலையில வந்து முடி ரொம்ப கம்மியா இருக்குது, என்னுடைய கணவனை திருப்திப்படுத்துவதற்காக நான் சவரி முடி வைத்துக் கொள்ளலாமா, அந்த ஒட்டு முடி வைத்துக் கொள்ளலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒட்டு முடி வைக்கக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கின்றான், வைக்காதீங்க அப்படின்றாங்க. அப்ப கணவனை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு மனைவி எப்போ ஒட்டு முடி வைக்கிறது மார்க்கத்தில் அனுமதி இல்லையோ, மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக தாடிக்கோ தலைக்கோ டை அடிப்பதற்கு மார்க்கத்தில் எப்படி அனுமதி இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டை அடிப்பதை ஹராமாக்குனாங்க, கலர் சாயம் பூசுவதை ஹராமாக்குனாங்க. ஒரே ஒரு நேரத்தில் அனுமதி கொடுத்தாங்க, என்ன தெரியுமா? போர்க்களத்திலே, ஜிஹாது நேரத்திலே எதிரிகளை பயமுறுத்துவதற்காக நீங்க தாடிக்கு டை அடிச்சிங்க அனுமதி கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லாம் வெளுத்து தாடியோட பின்னா எதிரி பார்த்தா எல்லாம் கெடுத்த பசங்க வந்திருக்காங்க அப்படின்னு உங்களை ஏளனப்படுத்திடுவாங்க. அதனால உங்களுடைய மனோரீதியான சைக்காலஜிக்கலா அவங்களுக்கு பலகீனமாயிடும், அவங்களுக்கு சைக்காலஜியில பலமாயிடும். அதனால அவங்களுடைய சைக்காலஜி வீக்னஸை ஏற்படுத்தி மனோரீதியா அவங்களை பயமுறுத்துவதற்காக போர்க்களத்திலே எதிரிகளை பயமுறுத்துவதற்கு டை அடிச்சிருப்பாங்க, தப்பு இல்ல, ரசூலுல்லாஹி அனுமதி கொடுத்தாங்க. மற்றபடி மனைவிக்காக, மனைவி திருப்திக்காக டை அடிக்கிறது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அப்படி ரொம்ப மனைவி தாடி எடுத்து போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்களா, மருதாணி அடிங்க, தப்பு இல்லை. மருதாணி அடிப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. மருதாணி மூலமா சிவப்பு சாயம் பூசிக்கொள்ளாமே தவிர இந்த டை அடிப்பது, கருப்பு சாயம் பூசுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையா கண்டிச்சிருக்காங்க. அது கூடாது.